நல்லா கம்மன்னு காரசாரமான மட்டன் குழம்பு இதை மாதிரி வச்சு பாருங்கள். இது மட்டன் குருமா கூட சொல்லலாம்ப்பா. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குக்கரில் மட்டனை நல்லா 1/2 கிலோ மட்டனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, மட்டனுக்கு தேவையான அளவுக்கு அதாவது 1 ஸ்பூன் போல் உப்பு, கல் உப்பு சேர்த்துருக்குறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக 1 கிளாஸ் போல் தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஒரு 5லேருந்து 6 விசில் வரணும். மட்டனை பொறுத்து தாங்க நம்ம விசிலே வைக்கணும். கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சுன்னா 10 விசில் கூட வச்சுக்கோங்க. இப்போ வதக்கி அரைக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், தக்காளி, 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஸ்பைசஸ் ஐட்டம் எல்லாமே வறுத்து பொடியாக்கி வச்சுருக்கேன். அது 1 ஸ்பூனும், 1 ஸ்பூன் போல் தனி மிளகாய்த்தூள், இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுடுங்க. நல்லா வதங்கினதும் ஆற வச்சு ஒரு நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குழம்புக்கு ஒரு கடாயில் 1 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் போல் சோம்பு நல்லா பொரிஞ்சதும் பொடியாக நறுக்கி வச்சுருந்த ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம், 2 பச்சை மிளகாய், இதுவும் நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கினதும் நம்ம வேக வச்சுருந்த மட்டனும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா கறியில் படுற மாதிரி எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 ஸ்பூன் போல் குழம்பு மிளகாய் தூள் எடுத்துருக்கிறேன். அதுவும் இது கூட சேர்த்து நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இதெல்லாமே நல்லா வதங்கினதும் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம தேங்காய் அரைச்சி போடுறதுனால உங்கள் விருப்பம் தான், தண்ணி நீங்கள் எவ்வளோ நாளும் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இதெல்லாம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ வறுத்து அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கசகசா, 1/2 ஸ்பூன் போல் சோம்பு, 4 முந்திரி, 4 பத்தை தேங்காய், இது நல்லா ஒரு ட்ரை ரோஸ்ட்டாக எடுத்து அரைச்சிக்கலாம். இதுவுமே ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி குழம்புல நல்லா கொதிச்சதும் ஃபைனலாக இந்த தேங்காய் அரைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிச்சுன்னா போதும். ஃபைனலாக கொத்தமல்லிலாம் தூவி இறக்கிட்டோம்னா நம்மளுடைய கமன்னு காரசாரமான ஒரு மட்டன் குருமா ரெடி ஆகிடும். இது தோசை டிஃபனுக்கோ இல்லை சாதத்துக்கோ எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தடா பாய்.